அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஒரு புதிய செய்தி கொண்டு வந்திருக்கேன். அது எந்த கோவிலை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு பற்றி தான் நான் கேள்விப்பட்டதை எல்லாருக்குமே பகிரணும் அப்படின்றது இன்றைக்கி செய்தி. திருச்செந்தூர் கோவிலில் நம்ம எந்த பக்கம் நம்ம போனோன்னாலும் இறங்கி போய் தான் முருகரை தரிசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த கோவிலில் இருக்குது. அதாவது வலது பக்கமாக போனாலும் சரி, இல்லை இடது பக்கமாக போனாலும் சரி, நம்ம போய் இறங்கி அப்புறம் தான் முருகனை தரிசனம் பண்ணணும். பிறகு தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வெளியில் போகிற அந்த ஒரு பகுதியை பார்த்திங்கன்னா ஏறி போகிற மாதிரி இருக்குது. அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, திருச்செந்தூர் சன்னதியை முருகருடைய நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் வழிபடக்கூடிய எவருக்குமே வாழ்க்கையில் எவ்வளவு இரக்கங்கள் இருந்தாலுமே கூட அவங்க முருகனை தரிசனம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கை ஏறுமுகமாகத்தான் இருக்கும், ஏற்றங்கள் மிகுந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எந்த தோல்விகளும் இல்லாமல் நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற்று நம்ம வாழ்க்கையை ஏற்றமிகு பாதையில் முருகர் எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. அது எல்லாருக்குமே நடந்துக்கிட்டும் இருக்குது. அதனால் எல்லாருமே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ, இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளன்போட நம்பிக்கையோட பக்தியோட தரிசனம் பண்ணி அந்த சித்தியை எல்லாருமே பெறணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.